This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. KP வைசாரா, விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நம்மள அநேகமான பேர் உடல் எடை குறைப்பு நோக்கி ஓடிட்டு இருக்கிற இந்த தருணத்துல எல்லாருக்குமே மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலிபிரிட்டிஸ் உடைய வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ். அந்த வகையில சோனாக்ஷி சின்ஹாவுடைய வெயிட் லாஸை பார்த்து நம்ம எல்லாருமே பிரமிச்சிருப்போம். ஸோ அவங்க என்ன மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணி தன்னுடைய வெயிட்டை லூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இவங்க திரையுலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 90 கிலோ எடையோட இருந்தாங்களாம். அதிகமான ஜங்க் ஃபுட்டை இவர் சாப்பிடுவாங்களாம். அதிகமா உடற்பயிற்சிலாம் செய்ய மாட்டாங்களாம். ஆனா இவங்க நான் குண்டா இருக்கு அப்படின்னு என்னைக்குமே கவலைப்பட்டது இல்லையா. இவங்களுடைய உடல் எடை குறைப்புக்கு காரணமா இருந்தவர் சல்மான் கான் அப்படின்னு சொல்றாங்க. சோனாக்ஷியை நல்லாவே மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஃபிட்னஸ்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. தென் சோனாக்ஷி கஷ்டப்பட்டு 90 கிலோல இருந்து 30 கிலோ வரைக்கும் தன்னுடைய எடையை குறைச்சி 60 கிலோ எடையோட பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. படிப்படியா டயட் ஃபாலோ பண்ணி உடற்பயிற்சி பண்ணி இந்த மாதிரி தான் தன்னுடைய வெயிட் அவங்க லூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய டயட் திட்டம் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில எலுமிச்சை சாறியும் தேனையும் கலந்து குடிப்பாங்களாம். இந்த பானம் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்களையும் வெளியேற்ற உதவும். அது மட்டும் இல்லாம முறையான குடல் இயக்கத்திற்கு இது ரொம்பவே சிறப்பான பானம் அப்படின்னு சொல்லலாம். காலை உணவா பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் மற்றும் கொழுப்பு குறைவா இருக்கக்கூடிய பால், இது ரெண்டோட சேர்த்து ஒரு முழு கோதுமை ரோஸ்ட் அவங்க எடுத்துப்பாங்களாம். இந்த காலை உணவுல கார்போஹைட்ரேட், பொட்டாசியம், கால்சியம், டயட்ரி நார்சத்து இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்களாம். இந்த டயட்ரி நார்சத்து அப்படின்றது வயிற்று நிரப்புறதோட சேர்த்து அளவுக்கு அதிகமா சாப்பிட்றத தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். முக்கியமா இந்த மாதிரியான உணவுகள் எலும்ப வலிமையாக்கும். அடுத்ததா லஞ்சுக்கு அவங்க என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1 கப் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி எடுத்துப்பாங்களாம். அதோட 2 சப்பாத்தி அண்ட் சாலட் எடுத்துப்பாங்களாம். ஸோ ஈவினிங் ஆயிட்டாலே ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக அவங்க 1 கப் கிரீன் டீ அல்லது ஒரு பவுல் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்களாம். கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பழங்கள்ல உடலுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமான நியூட்ரியன்ஸும் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால இது அவங்களுக்கு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்கா அமைஞ்சிடுது. அடுத்தது என்ன, டின்னர் தான். டின்னருக்கு அவங்க 1/2 கப் தால், மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி, ஒரு துண்டு சிக்கன் நெஞ்சு கறி அல்லது கிரில்டு மீன் இவ்வளவுதான் எடுத்துப்பாங்களாம். இவங்களுடைய இரவு நேர உணவுல புரோட்டீன் அதிகமா இருக்க மாதிரி பார்ப்பாங்களாம். அதோட நார்ச்சத்து, வைட்டமின், கனிம சத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைஞ்சிருக்குதா அப்படின்றதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்களாம். இந்த மாதிரியான டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதோட கண்டிப்பா உடற்பயிற்சியும் அவங்க பண்ணிடுவாங்களாம். தண்ணீர் அதிகமா குடிப்பாங்களாம். சாயங்காலம் 6 மணிக்கு மேல கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்களாம். உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே கம்மியா தான் எடுத்துப்பாங்களாம். சோனாக்ஷி என்னென்ன மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கார்டியோ, ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், ஹார்ட் யோகா, ஸ்பின்னிங், ஸ்விம்மிங் அல்லது டென்னிஸ் 2 மாத்தி எடுத்துப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம பளு தூக்கும் பயிற்சியும் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா பயிற்சிகளும் இவங்களை தொடர்ச்சியா உடல் எடையை குறைக்க ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஜிம் போறது, அதிகமா எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் பிடிக்காது. ஆனா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு உடல்ல நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அதனால இதை விரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மேல சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா எனக்கும் நல்ல ஃபிட்னஸா ஒரு பாடி கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். இதே மாதிரி தான் சோனாக்ஷி கிட்டயும் சிலர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி தான் உடல் எடை குறைப்பு திட்டத்தை பின்பற்றணும். கண்ணை மூடிட்டு நான் ஃபாலோ பண்ணதை நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு குறையலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுக்கான கரெக்டான டயட் சார்ட் என்ன அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி அதை தொடர்ந்து கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. KP வைசாரா, விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எனக்கு என்னோட ஆசைக்கு, என்னோட வாழ்க்கை பயணத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நம்மளை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுற பர்சனோட லைஃப் லாங் இருக்கணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் ஃபுல் அக்செப்டன்ஸ் வந்தாச்சு. என் பாடி வெயிட் போட்டு இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி, கலர் போட்டாலும் சரி, ஹேர் லாங்காக இருந்தால் சரி, ஷார்ட்டாக இருந்தால் சரி, ஐ ரியலி லவ் மை செல்ஃப் ஆஸ் ஹூ ஐ ஆம். உங்க 2 பேரோட
பேரோட லவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? ஒருத்தர் இரிட்டேட் பண்றது தான். பியூட்டிஃபுல். அநியாயத்துக்கு என்ன இரிட்டேட் பண்ணுவார் அவரு. அதுதான் அவரோட பிக்கெஸ்ட் லவ் லாங்குவேஜ். கடைசி எதுக்காக இரிட்டேட் பண்ணாரு? இல்ல எதாவது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு என்ன சும்மா அனாய் பண்ணி நோன்றது. சில கேர்ள்ஸ் வந்து பேச முடியாம வந்து கட்டி பிடிச்சி கதறி அழுது எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா எனக்கே அது வந்து ரொம்ப ஒரு அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்று தோணும்ல, அவங்க வாழ்க்கையில ஏதோ ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு, அவங்களால அது